2 ஓவரில் 100 ரன்கள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி செய்த கொடூர சம்பவம். ருத்ரதாண்டவம் ஆடிய சூரியவன்சி பற்றி எறிந்த முதல் T20 மேட்ச். அதாவது இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிராக 3 T20 போட்டிகள் தற்போது நடைபெறுகிறது. இதற்கு முன்புதான் இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் விளையாடி முடித்திருந்தது. அந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு சற்று பின்னடைவாக இருந்தாலும் கூட அந்த போட்டி நடைபெற்றது இங்கிலாந்து நாட்டில் என்பதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இங்கிலாந்து அணிக்கு பெரிதளவில் கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இந்த தொடர் முடிந்த கையோடு இப்போது ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்கிவிட்டது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெறுகிறது. இந்த போட்டி என்பது முழுக்க முழுக்க ஜிம்பாப்வே நாட்டில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே இந்த போட்டியும் எதிரணியான ஜிம்பாப்வே அணிக்குத்தான் சாதகமாக இருக்கப் போகிறது. அதே சமயம் இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணி போல ஜிம்பாப்வே அணி ஒன்றும் பலம் வாய்ந்த அணி கிடையாது. ஆகவே அந்த ஒரு சிறு அட்வான்டேஜ் என்பது இந்திய அணிக்கு இந்த ஒரு விஷயத்தில் கை கொடுக்கும். அதிலும் சமீபத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து தொடராக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்பு நடைபெற்ற அயர்லாந்து தொடராக இருக்கட்டும், இந்த 2 தொடரிலும் இந்திய அணி பெரும்பாலும் தோல்வியைத்தான் தழுவியிருந்தது. அதுவும் அந்த தொடர்களையும் இழந்திருக்கிறது. அதனால் இந்திய ரசிகர்கள் பலரும் இந்திய அணி மீதான நம்பிக்கையையும் சற்று இழந்திருக்கின்றனர். ஆக இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரையாவது கண்டிப்பாக கைப்பற்றி இந்திய ரசிகர்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பதற்கு இந்திய அணி இந்த தொடரை வித்தியாசமான முறையில் அணுக உள்ளது. குறிப்பாக இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய T20 அணி கேப்டனாக மீண்டும் சூரியகுமார் யாதவ் களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் நம்முடைய தமிழக வீரர் நடராஜன் போன்றவர்களுக்கும் வாய்ப்பு இந்த தொடரில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு செவிசாய்க்கும் வகையில் இப்போது இந்திய T20 அணியில் புதிய வீரர்களோடு இந்திய அணி களமிறங்கியிருக்கிறது. அதாவது இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இந்திய T20 அணியில் புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இரு அணிகளுக்கு எதிராக சற்று முன் தொடங்கிய முதல் T20 வார்ம் அப் மேட்சில் இந்திய அணியில் புது வீரர்கள் களமிறங்கி இருக்கின்றனர். ஆமாங்க, இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் T20 மேட்ச் தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் சூரியவன்சியும் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார். இதற்கு முன்பு இங்கிலாந்து தொடரிலும் அயர்லாந்து தொடரிலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கிலாந்து தொடரில் மட்டும்தான் வெறும் 2 போட்டிகளில் சூரியவன்சி ஆடும் 11இல் களமிறங்கியிருந்தார். அதற்கு பிறகு அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடருக்கு எதிராக நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச்களில்தான் சூரியவன்சி அனைத்து போட்டிகளிலும் பேட்டிங் செய்திருந்தார். அத்தகைய போட்டிகளில் சிறப்பாகவும் பேட்டிங் செய்து நிறைய ரன்களையும் குவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. மேலும் இந்த முதல் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி அபிஷேக் சர்மாவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் களமிறங்கி இருந்தனர். இந்த இருவரும் சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தனர். அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி 37 பந்தில் 58 ரன்கள் எடுத்து கொடுத்தார். அதே சமயம் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் கொஞ்சம் நிதானமாகவே விளையாடி 43 பந்துகளில் 61 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவர்களின் இந்த ஒரு சிறப்பான ஓப்பனிங் என்பது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. பின்னர் இந்த போட்டியில் மீண்டும் இந்திய அணிக்காக களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் சூப்பராக பேட்டிங் செய்து 40 ரன்கள் வரை எடுத்து மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார். இவரை தொடர்ந்து இந்திய அணியில் மற்ற பேட்ஸ்மேன்களான ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் தூபே, இசான் கிசான், சூரியவன்சி உள்ளிட்ட வீரர்களும் களமிறங்கி பேட்டிங் செய்திருந்தனர். இதில் சூரியவன்சியும் இசான் கிசானும் சூப்பராகவே விளையாடியிருந்தனர். அதிலும் இந்த போட்டியில் மிகப்பெரிய ஹைலைட் என்னவென்றால் இந்த போட்டியில் சரியாக இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது 17வது ஓவரிலும் 18வது ஓவரிலும் 19வது ஓவரிலும் சேர்த்து அந்த ஒரு மேஜிக் நடைபெற்றது. ஆமாங்க, இந்த 3 ஓவரில் இந்திய அணி மொத்தமாக இந்த 3 ஓவரில் மட்டுமே 107 ரன்கள் வரை குவித்திருந்தது. இது உண்மையிலேயே நம்ப முடியாத அதிசய சம்பவமாகவும் மாறியது. அதற்கு காரணம் 17வது ஓவரிலும் 18வது ஓவரிலும் சேர்த்து சூரியவன்சியும் இசான் கிசானும் பேட்டிங் செய்து
அந்த 2 ஓவர்களிலும் தலா 5 சிக்சர்கள் மற்றும் 2 பவுண்டரிகள் என விளாசி அந்த 2 ஓவரில் 68 ரன்கள் வரை எடுத்திருந்தனர். பின்னர் 19வது ஓவரிலும் 6 சிக்சர்கள், 1 பவுண்டரி, 2 நோ பால், 1 ஒய்டு பால் என அந்த ஓவரிலும் ரன்கள் என்பது இன்னும் காட்டுத்தனமாக உயர்ந்தது. அதற்கு காரணம் அந்த 19வது ஓவரை வீசிய ஜிம்பாப்வே பவுலர் அதிகமாக எக்ஸ்ட்ராஸ் பந்துகளை வீசியிருந்தார். ஆகவே இந்திய அணி அந்த 3 ஓவர் முடிவதற்கு முன்பாகவே 2.4 ஓவர்களிலேயே 100 ரன்களை தொட்டுவிட்டது. அதனால்தான் 2 ஓவரில் 100 ரன்கள் என்றும் கூறியிருந்தோம். அதே சமயம் அந்த 3 ஓவரையும் சேர்த்து பார்த்தால் 107 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்திருந்தது. ஆக மொத்தம் இந்த ஒரு போட்டி என்பது கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத சரித்திர போட்டியாக மாறியிருக்கிறது. சரியாக சொல்லப்போனால் வெறும் 2.5 ஓவர்களில் 100 ரன்கள் என்பது கிட்டத்தட்ட கனவில்தான் சாத்தியம். ஆனால் இந்த போட்டியில் அந்த ஒரு கனவையும் நிஜமாக மாற்றி காட்டியிருக்கிறது இந்திய அணி. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய சூரியவன்சியும் இசான் கிசானும் தான். இந்த இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மாறி மாறி சிக்சர்கள், பவுண்டரிகள் என அடித்து விளாசியிருந்தனர். இது போன்ற ஒரு பேட்டிங்கை வைத்துக்கொண்டு எப்படி இந்திய அணி கடந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை இழந்தது என்பதுதான் புரியாத புதிராகவே இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் புதிய கேப்டன்சி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் கடந்த 2 தொடர்களை எடுத்துக்கொண்டால் அயர்லாந்து T20 தொடரிலும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரிலும் இந்திய அணிக்கு புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருந்தார். ஆகவே அவருடைய அணுகுமுறை என்பது இந்திய வீரர்களுக்கு சரிவர பொருந்தவில்லை என்றுதான் தெரிகிறது. அதனால்தான் ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய கேப்டன்சியில் சொதப்பிய இந்திய அணி இப்போது சூரியகுமார் யாதவ் வந்தவுடன் இந்திய அணி விஸ்வரூப ஆட்டத்தை ஆடியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் ஜிம்பாப்வே அணியை இந்திய அணி செதிலாக செதுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 311 ரன்கள் வரை எடுத்திருந்தது. ஆமாங்க, இது 50 ஓவர் போட்டியில் எடுத்த ரன்களும் கிடையாது. வெறும் 20 ஓவர் போட்டியில் எடுத்த ரன்கள் தான் இந்த 311 ரன்கள். அந்தளவுக்கு கத்துக்குட்டி அணியான ஜிம்பாப்வே அணியை கிழித்து தொங்க விட்டிருந்தது இந்திய அணியின் இந்த ஒரு பேட்டிங் வரிசை. மேலும் இந்த போட்டியில் நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இந்திய அணியில் இணைந்து விட்டதால் கண்டிப்பாக இந்த தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக முக்கிய தொடராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த தொடரில் கிடைத்த வாய்ப்பை ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த தொடர்களில் சிறப்பாக விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தொடரில் இந்திய அணி படைத்த இந்த சாதனை பேட்டிங் என்பது மிகப்பெரிய பாராட்டை பெற்றுள்ளது. அதே சமயம் இந்த ஒரு பாராட்டை பெற்று இந்திய அணி கொண்டாட்டத்தை அனுபவிக்கும் சமயத்தில் இதைவிட இன்னும் ஆக்ரோஷமாக இந்த போட்டியில் பந்து வீச்சிலும் இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. அந்த சாதனை குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அதே சமயம் ஒரு T20 போட்டியில் ஒரு பேட்டிங் செய்யும் அணி இவ்வளவு ரன்கள் குவித்திருப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதுவும் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி அடைந்த ஒரு சில தோல்விகளுக்கு பிறகு இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கம்பேக்காக இந்த ஒரு போட்டி அமைந்திருக்கிறது. என்னதான் ஜிம்பாப்வே அணி இந்திய அணிக்கு நிகரான அணி இல்லை என்று சொன்னாலும் கூட ஜிம்பாப்வே அணியும் ஓரளவுக்கு சூப்பராக விளையாடக்கூடிய அணிதான். அதிலும் இந்த அணியில் சிக்கந்தர் ராசா போன்ற 5 முதல் 7 நட்சத்திர வீரர்களும் இருக்கின்றனர். ஆகவே ஜிம்பாப்வே அணியையும் அவ்வளவு எளிதாக எடை போட்டுவிட முடியாது. மேலும் இந்த தொடர் நடப்பது வேறு, இவர்களது சொந்த நாடான ஜிம்பாப்வே நாட்டில். ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் ஜிம்பாப்வே அணிக்கு இருப்பதால் ஜிம்பாப்வே அணியை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய சாதனைதான். அதுவும் இவ்வளவு பெரிய ரன்கள் என்பது மிகப்பெரிய சாதனைக்கு சமமாகும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு மாபெரும் பிரம்மாண்ட பேட்டிங்கை பற்றியும் வெறும் 3 ஓவர்களுக்குள்ளாகவே 100 ரன்களை கடந்திருக்கும் இந்த ஒரு நம்ப முடியாத அதிசய சாதனையை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.